ஸோ தீபாவளியை ஒட்டி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்கண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்த மதத்தினுடைய ஒரு வழித்தோன்றலாக அயோத்தாச பண்டிதரே குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இல்லைங்க இது வந்து வேற ஒரு தமிழ் மன்னனை கொன்னதுக்காக கொண்டாடுற ஒரு விழாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவர் தமிழ் மன்னரே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வாதங்கள் இருந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த தீபாவளியை ஒட்டி இருக்கக்கூடிய பேசுகிற பொருள் என்ன, இதுக்கும் நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னா ஆய்வு பண்ணணும், இல்லை நம்பிக்கைன்னு விட்டுறணும். இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்து நம்பிக்கைகள்னால் அதை ஆய்வு பண்ணுவோம், புத்த நம்பிக்கைகள்னால் அது சரின்னு சொல்லுவோம்னு ஒரு தரப்பு இருக்குது. இப்போ இந்துத்துவா என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கோ அந்த வேலையை இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த ஒரு மதம் புத்த சமயம். இன்றைக்கி இவங்க வந்து மாட்டிறைச்சி மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இறைச்சியே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவங்க புத்த சமயத்தை சேர்ந்தவங்க. மீனவர்கள் நாளைக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது, மக்கள் வந்து இறைச்சியே சாப்பிடக்கூடாது, இறைச்சியை கைவிட்டுருங்க அப்படின்னு சொன்னவர் தான் அசோகர். கல்வெட்டெல்லாம் இருக்குது. அப்போ வந்துட்டு மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறாங்கன்னா, இறைச்சியே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவங்க என்ன ஆட்சி பண்ணாங்க? கேள்வி இருக்கு இல்லைங்களா? புத்த சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. எதை கேட்டிங்கனாலும் புத்தர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியையும் பிராகிருத மொழியையும் சமஸ்கிருத மொழியையும் பகவான் புத்தரே உருவாக்கினார் அப்படின்லாம் அவங்க நூலில் இருக்குது. அயோத்திதாச பண்டிதர் மாதிரியான நபர்கள் அதை வந்துட்டு மத அடிப்படையில் அதை ஏற்றுக்கிட்டவங்க. அப்படியா? ஆமாம். தமிழ் மொழி வந்து புத்தர் உருவாக்குனார்னா புத்தர் காலத்துக்கு முன்னாடி தமிழ் மொழி இருக்கக்கூடாதுல்ல. அவர் வந்துட்டு கிமு 6ஆம் நூற்றாண்டு தமிழ் மொழியினுடைய கல்வெட்டு நமக்கு அந்த பானை ஓடுகளில் கிடைக்கிறதெல்லாம் வந்துட்டு 7ஆம் நூற்றாண்டில் கிடைக்குது. அப்போ என்ன கதை? அப்போ இவங்க முன்வைக்கக்கூடிய அந்த நிறைய புராணங்கள் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்துத்துவாவுக்கு முன்னோடியாக இருந்திருக்கு. முதல்ல ராமாயணத்தை ஜனக ஜாதகான்ற பேர்ல எழுதினது புத்த மதம் தான். புத்த மதத்துக்கு பின்னாடி தான் வந்துட்டு இவங்க அதை எடுத்துக்கிறாங்க. அப்போ எப்படி வந்து ஒரு விஷயத்த மத ரீதியாக கொண்டு வர்றதுன்றதுல புத்த மதத்தை சேர்ந்தவங்க கை தேர்ந்தவர்கள். ஆய்வாளர் வின்ஸ்மன் ஸ்மித் வந்துட்டு அதை பற்றி நிறைய ஆய்வு பண்ணி கட்டுரையெல்லாம் எழுதியிருப்பாங்க. புத்த மதத்தை சேர்ந்தவங்க எப்படிலாம் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு பொய் தான் வந்து புத்தர் தான் நல்லெண்ணெயை கண்டுபிடிச்சாரு அப்படின்றது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் அகழாய்வு முடிவுகளின்படி அதுக்கு முன்னாடியே நல்லெண்ணெய்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த எண்ணெய்ங்கிற சொல்லே வந்துட்டு எள் நெய்ன்னு வந்தது தான். பசு நெய் மாதிரி நெய்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதான் வந்தது. அப்போ அந்த எள் எப்பயோ இங்கே வந்துட்டு எப்பயோ இல்லைருந்து எண்ணெய் எடுக்க கற்றுக்கிட்டோம். புத்தர் வந்து சாப்பிட்றப்பயே அவர் வந்து நல்லெண்ணெய்லாம் சாப்பிட்டு தான் வந்திருப்பாரு. அவர் ஒன்றும் நல்லெண்ணெயை கண்டுபிடிக்கல. அன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாடினாங்கன்றது ஒரு பௌத்த அடிப்படைவாத கருத்து. ஓகே.